தங்கமயில் பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக இங்க சரவணன் மேல போலியான ஒரு ஆதாரத்தை ரெடி பண்ணி அத பாண்டியன் கிட்ட காட்டி தான் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு தங்கமயில் நிரூபிக்கிறாங்க. ஆனா சரவணன் அதுக்கு முன்னாடியேன்னு தங்கமயில் மேலதான் எல்லா தப்பும் அப்படின்னு நிரூபிக்கிறது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. இங்க தங்கமயில் சாப்பாடு கொண்டு போக கிளம்புறாங்க. உடனே சரவணன் வந்ததும் வீட்டுக்குள்ள இழுத்துட்டு போய் என்னடி டிராமா போடுறியா, நீ பண்ண தப்பெல்லாம் மறைக்கிறதுக்காக எங்க அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் அழுத மேனி நடிச்சுக்கிட்டு அலையறியா, உன்னோட எண்ணம் பழிக்கவே பழிக்காதடி, கூடிய சீக்கிரத்திலேயே உன்னோட முகத்தரைய கிழிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடனே கோமதி வெளியே நின்றுக்கிறத தங்கமயில் கவனிக்கிறாங்க. இங்க பாருங்க, இப்படி எல்லாம் பேசாதீங்க, என்ன பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிருங்க, அதை விட்டுட்டு தேவையில்லாம என் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க, ஐயோ அடிக்கிறாரே போட்டு அடிக்கிறாரே அப்படின்னு கதவை திறந்துகிட்டு கத்திக்கிட்டு வெளியே வராங்க. அதை பார்த்த கோமதி இருந்துகிட்டு, என்னடா பொட்ட பிள்ளைய ஏன் முன்னாடியே கை நீட்டி அடிக்கிற பழக்கம், இது மட்டும் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான், உன் கைய உடைச்சு போடுவார் உடைச்சு, இப்படிதான் பாண்டியனோட வளர்ப்பு இருக்குமான்னு அவரு தலகுனிய வச்சிடாதடா, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம்னா அவளை எந்த அளவுக்கு நம்ம பாத்துக்கணுங்கிறத நீதான் முடிவு பண்ணணும், அதை விட்டுட்டு தேவையில்லாம அவ பண்ணதை ஒவ்வொன்னையும் குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்காத, அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இங்க தங்கமயில் பாத்தீங்கன்னா, இல்லத்த இவக ஏதோ ஒண்ணு பண்றாங்க, இவங்களுக்கு என்னதான் பிடிக்கலன்னு நினைக்கிறேன், வேற யாரோட பழக்க வழக்கம் வச்சுக்கிட்டு தான் கட்டுன பொண்டாட்டிய இம்புட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, தொட்ட 90க்கும் இவக என்ன குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னதுமேட்டு, இங்க பாருமா நீ என்ன வேணும்னா சொல்லிக்க, ஆனா என் புள்ள இன்னொரு பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத மட்டும் நீ என்கிட்ட சொன்னா அதை கண்டிப்பா நான் மட்டும் இல்ல இந்த ஊர் உலகம் யாருமே நம்ப மாட்டாங்க, ஏன்னா என் புள்ள அந்த அளவுக்கு நாங்க வளர்த்து வச்சிருக்கோம், நீ நினைக்கிற மாதிரிதான் என் புள்ள மத்தவங்களை பார்த்ததும் கண்ணடிக்கிற பழக்கம் கிடையாது, அவன் பாண்டியனோட மகன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இங்க பாத்தீங்கன்னா சரவணன் கோச்சுக்கிட்டு போனதுக்கு அப்புறம் இங்க தங்கமயிலும் உள்ள போய் அழுதுகிட்டு அவங்க அம்மா கிட்ட போன் பண்றாங்க. அம்மா, இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருக்குது, எப்படா நான் மாட்டிக்குவேன்னு அப்படியே நினைக்காத நாள் இல்ல, என் புருஷன் அதுக்கு மேல குதியா குதிக்கிறாங்க, எந்த நேரத்துல வேணும்னா நான் இந்த வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் வந்துருவேன் அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடி உன் மாமனாரையும் மாமியாலையும் கைக்குள்ள போட்டு வச்சுக்க, இன்னைக்கு நடிச்ச மாதிரியே நீ என்னைக்குமே நடிக்கணும், உன் புருஷன் என்ன புருஷன், அந்த சொத்து சோகம் எல்லாம் உனக்கு வந்துடுச்சுன்னா உன் புருஷன் தன்னால உன் பக்கம் வருவாண்டி, அதுக்காக அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கிட்டு நீ இருக்கணும்னு உனக்கு ஒண்ணு இது கிடையாதுல்ல, நீ போய் உன் மாமியா கிட்ட உன் புருஷன் இன்னொரு பொண்ணோட பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லு, அப்பதான் உன் நம்புவாங்க அப்படின்னு சொன்னதுமேனே, அம்மா அதையும் நான் சொல்லி பார்த்துட்டேன், இவங்களுக்கு வேற யாரையோ தான் பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கலன்னு சொல்லிதான் இவர் இம்புட்டு வருத்தப்படுறாரு, என்ன ஏன் தான் இவ்வளவு கஷ்டப்படுத்துறாருன்னு தெரியலன்னு அவங்க அந்த கத்திக்கிட்டு இருக்காங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதையும் சொல்லிட்டியா, உன் மாமியாளோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு, இங்க பாருமா என் புள்ள என்ன தப்பு பண்ணான்னு வேணா நீ சொல்லு, நான் நம்புறேன், ஆனா ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டு இன்னொரு பொண்ணை தவிக்க விடுறான் அப்படின்றத மட்டும் சொன்னா நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்கம்மா அத்தை அப்படின்னதுமே, அம்புட்டு தானே உன் புருஷனையும் இன்னொரு பொண்ணையும் எப்படி நான் வச்சு உங்க அத்தை கிட்ட வந்து காட்டி அவங்க மூஞ்சியில காரி துப்புறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கமயிலோட தங்கச்சி கிட்ட, இங்க பாருடி உன் மாமன் போட்டாவையும் இன்னும் ஏதாச்சும் ஒரு புள்ள போட்டாவையும் எடுத்து உணச்சி இணைச்சு அதை ஒரு போட்டோவா ஆட்டி என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே ஏமா மாமா மேல பழி போடுறீங்களா அப்படின்னதும், எனக்கு தெரியுண்டியே பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி நம்ம காப்பாத்தணும்னு, அதை நீ சொல்லிதான் எனக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, அதை விட்டுட்டு தேவையில்லாததுக்கெல்லாம் நீ வந்துகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இவங்களும் ஏதோ ஒரு பொண்ணையும் பாண்டியன் மகன் சரவணனையும் போட்டு ஒன்னா ஒரு போட்டோவை ரெடி பண்றாங்க. அதுக்கப்புறமா தங்கமயில் பாத்தீங்கன்னா, அம்மா பிரச்சனை முத்தி வெடிச்சிரும் போலமா, வீட்டுல எல்லாரும் என்ன பிரச்சனைன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுமேனு, இன்னைக்கு நான் வரேன்டி உங்க வீட்டுக்கு, இந்த போட்டோவை காட்டி அவங்க வாயெல்லாம் அடைக்கிறேன், அதுக்கப்புறம் அவங்க வாயே திறக்க கூடாது அப்படின்னு சொன்னதுமேன்ட்டு சரிமான்றாங்க. அப்பதான் இங்க இவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமாவும் பதட்டமாவும் இருக்கு தங்கமயிலுக்கு. அவங்க அம்மா வெளியே வந்து மயிலு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மயிலு வேகமா ஓடி போய் வாங்கம்மான்றாங்க. கோமதியும் வாங்க சம்பந்திங்கும் போது, என்ன சம்பந்தி புள்ள வளர்த்து வச்சிருக்கிறீங்க, நான் கூட நல்லவக தான் நினைச்சுக்கிட்டு கடந்தேன், என் சின்ன மக எங்கேயோ காலேஜ் போயிருக்கிறான், அப்ப உங்க பையன் இன்னொரு பொண்ணோட வண்டியில போய் கொஞ்சி கொலாவிக்கிட்டு இருக்கிறத அவ கண்ணால பார்த்து அவ செல்லுல போட்டா எடுத்துட்டு வந்து காட்டுறா அப்படின்னு சொன்னதுமேன்ட்டு, என்ன சம்பந்தி சொல்றீங்க, என் பையன் அப்படி பண்ற ஆள் கிடையாது அப்படின்னதுமே, இல்ல சம்பந்தி அப்ப நாங்க காட்டுறது பொய்ன்னு சொல்றீங்களா, என் பிள்ளையோட
வாழ்க்கையே வீணா போச்சு. உங்களை நம்பி தானே நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். நான் அப்பயே சுதாரிச்சிருக்கணும். கடைசி பையங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆகிருக்குதே, பையன் இவனுக்கு கல்யாணம் ஆகலையேன்னு அப்பெல்லாம் சுதாரிக்காம இப்ப போய் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இப்ப கையும் கழுவுமா உன் பிள்ளை மாட்டிக்கிட்டாரு. வேணும்னா இந்த போட்டோவை பாருங்க அப்படின்னு அந்த போட்டோவை காட்டுறாங்க. அதை பார்த்ததுமேன்ட்டு, என்னது இது சரவணனா? ஐயோ, கண்டிப்பா என் பிள்ளை இப்படி ஒரு தப்ப பண்ணவே மாட்டான் சம்பந்தி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடனே, அப்ப நாங்க போய் சொல்றோம்னு சொல்றீங்களா? என் பொண்ணு கூட அடிக்கடி அவர் எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காருன்னு சொன்னதுக்கு கூட நான் நம்பவே இல்லை. ஏன் தெரியுமா? அவர் அப்படிலாம் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஆனா நீங்க பண்றது சுத்தமாவே எனக்கு பிடிக்கல. பிள்ளைய ஒழுங்கா வளர்க்க தெரியல. நீங்க எல்லாம் பேசுற பேச்சு பாரு, வாய மூடிக்கிட்டு இருக்கணும். நீங்க அதை விட்டுட்டு உங்களுக்கு தான் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. சம்மந்தி, சொல்றத சொல்லிட்டேன். இதுக்கு மேலையும் என் பிள்ளைகிட்ட என்ன எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கங்க. அதை விட்டுட்டு அவனை கஷ்டப்படுத்துற வேலை வச்சுக்கிட்டீங்க, அவ்வளவுதான், மரியாதையே கெட்டுரும் உங்களுக்கு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உங்க பிள்ளைய உள்ள தள்ளுறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி என் பிள்ளை அடுத்தவங்களோட வாழ்க்கையை கெடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி கோமதி தெளிவா பேசுறாங்க. அப்ப அந்த போட்டோவை பார்த்ததுமேட்டு பாண்டியனை கூப்பிடுறாங்க. இங்க வாங்க சம்மந்தி, உங்க புள்ள பண்ணி வச்சிருக்க காரியத்தை பாருங்க. என் புள்ளைய அடிக்கிறாராமா. குழந்தை இல்லைன்னு அந்த ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டே டெய்லி சண்டலுக்குறாராம். என்னதான் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இங்க பாக்கியம் ரொம்ப தெளிவா கேள்வி கேட்கறாங்க. அப்ப பாண்டியன் வந்து இந்த போட்டோவை பார்த்துட்டு, கண்டிப்பா இது என் புள்ள கிடையாது அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க. அப்ப சரவணன் வந்ததுமேனு இந்த போட்டோவை காட்டி, யாருடா அந்த பொண்ணு? இந்த பொண்ணுக்கும் உனக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னதுமேனு, அப்பா சத்தியமா இவங்க யாருன்னு கூட தெரியாது. ஆனா இது வந்து இவங்களா ரெடி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னதும், என்ன சம்பந்தி, ஒரு மருமக மேல மாமியாரும் பொண்டாட்டியும் சேர்ந்து இப்படி பழி போடுவாங்களா அப்படின்னதுமேனு உடனே சரவணன் இருந்துகிட்டு, அப்பா இந்த குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரு மேலையும் பழி போடுவாங்க. பொண்டாட்டியாவது புள்ளையாவது யாரா இருந்தா என்னன்னு இவங்க அந்த அளவுக்கு கீழ்த்தனமா நடக்கிறவங்க. இவங்கள போய் நம்புறீங்களேப்பா, இவங்கள நம்பாதீங்கப்பா. இவங்க அப்படி ரொம்ப கேவலமான ஜென்மம். நம்மள குடும்பத்தையே ஏமாத்தணும்னு வந்திருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொன்னதுமேனு, என்னடா சொல்ற? நீ ஒரு பக்கம் கதை கட்டுற, இவங்க ஒரு பக்கம் கதை கட்டுறாங்க. நான் யாரை தாண்டா நம்பட்டும் அப்படின்னதுமேனு, அப்பா நீங்க யாரையும் நம்பாதீங்க. நான் சொல்றேன்ல, பெத்த புள்ள என்ன நம்ப மாட்டீங்களா? இங்க தங்கமயில் பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக தான்ப்பா இவங்க 2 பேரும் என் மேல பழிய போடுறாங்க. அதை விட்டுட்டு அவங்க சொல்றத நம்பாதீங்கப்பா அப்படின்னதுமேனு, ஆமா அப்படி என்னத்த நாங்க தப்பு பண்ணிட்டோம் இப்ப சொல்லிட்டு இருக்கிறீங்க? எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி தப்பு பண்ணிட்டான்னு. அப்படி என்ன என் மவ தப்பு பண்ணனா? நீ பண்ணாத அளவு தப்பா அப்படின்னதுமேனு, அப்பதான் இங்க பாக்கியம் இருந்துகிட்டு இப்படி கேட்ட கேள்வியால சரவணன் சொல்றாரு, நீங்க என்ன தப்பு பண்ணல? உங்க பொண்ணுக்கு முதல்ல வயசு எத்தனை? ஃபர்ஸ்ட் வயசு ஏமாத்தி இருக்கிறீங்க. சரி, என் பொண்ணுக்கு உங்களோட கூட வயசு, அதனால நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னு சொல்ல வேண்டிதானே? ஏதோ எவன்டா இளிச்சவாய் வருவான் கல்யாணம் இவளை பண்ணிக்கிட்டு போவான்னு காத்துக்கிட்டு கிடந்தீங்க. அதனால ஒரு 30 வயசு பிள்ளைய கட்டூக்கி என் தலையில கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. நான் இப்ப கஷ்டப்படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? ஏதோ உங்க மேல எந்த தப்பும் இல்ல, முழுக்க முழுக்க எல்லாமே என் மேலதான் தப்பு இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க பொண்ணு பண்றது எதுவுமே தப்பு கிடையாதா அப்படின்னதும், இப்ப அவ என்ன தப்பு பண்ணிட்டான்னு இந்த கத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னதுமேனு, அவங்க அப்பா தான் ஆதார் கார்டுல பர்த்டேவை மாத்தி கொடுத்துட்டாங்க, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லவும், சரி அப்ப உங்க பொண்ணுக்கு படிக்க வச்சிங்களா நிஜமா? அவளுக்கு என்ன ஏதாச்சும் ஒண்ணு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னமா அவளை இப்படி கேட்டுட்டீங்க? அவ டிகிரி முடிச்சிருக்கா. எங்க வீட்டிலேயே மொத பட்டதாரி இவ தான். அதான் சொன்னமே BA படிச்சிருக்கான்னு, இதுல என்ன சந்தேகம் அப்படின்னதும், BA படிச்சிருக்க பொண்ணுதான் போய் டீச்சர் வேலைக்கு போக மாட்டேன்னு ஹோட்டல் துடைக்கிற வேலைக்கு போனாங்களா அப்படின்னு சொன்னதுமேனு இங்க பாண்டியனும் கோமதியும் ஷாக் ஆகுறாங்க. என்ன ஒவ்வொரு ஏதோ இவன் பாட்டுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கானே, இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஏதோ ஒரு பிரச்சனையும் இருக்கு, யாருக்கு தெரியும்? இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு கதை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சம்மந்தி சொல்ற எல்லாத்தையுமே நம்ம நம்புறேன். ஆனா இப்ப என் பையன் கேக்குறானே, இத்தனை கேள்விக்கும் பதிலு உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதும், என்ன புதுசா நீங்க பண்ற ஒரிஜினலை சொல்லவும் நீங்க புதுசா பழி எங்க மேல போடுறீங்களா? இங்க பாருங்க, உண்மையாலுமே அப்படியெல்லாம் என் பிள்ளை இருக்கவே மாட்டா. என் பிள்ளைய பத்தி இன்னும் உங்களுக்கு தெரியல, அவ எப்படிப்பட்ட ஆளுன்னு. அவளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு தான் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி அவளை இம்புட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. திங்கிற சோறு உடம்புல ஒட்ட மாட்டேங்குது. அவ சொல்லிக்கிட்டு அழுகும் போது பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது.
உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? அதானே. என்ன சம்மந்தி, உங்க பொண்ணு பண்ண தப்ப எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிட்டு இருந்தா நீங்க என் பையன் பண்றத சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? என் பையன் அப்படி ஒண்ணு நாங்க வளர்க்கல. பாண்டியன் புள்ளனா போய் கேட்டு பாருங்க. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு ஊரு சனமே சொல்லும் அப்படின்னு சொன்னதுமே இங்க பாக்கியம் இருந்துகிட்டு, அப்ப என்ன சொல்றீங்களா? நீங்க வளர்த்தது சரியில்லைன்னு எங்க அக்கம் பக்கத்துல வந்து கேட்டு பாருங்க. என் பிள்ளைய நான் வெளியே ஒரு நாள் கூட விட்டது கிடையாது. அப்படி பொத்தி வளர்த்து பிள்ளைய உங்க குரங்கு கையில பூமாலைய கொடுத்த மாதிரி உங்க கையில வந்து கொடுத்து என் பிள்ளையோட வாழ்க்கை இப்படி கிடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்கே தங்கமயில் குடும்பம் சரவணனை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சரவணனும் தங்கமயிலோட உண்மையை சொல்லும்போது பாண்டியனுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. யார் சொல்கிறது உண்மை, யார் சொல்கிறது பொய்ன்னு அவர்னால யூகிக்கவே முடியலை. அப்போ யார் தான் நம்மளை ஏமாத்துறாங்க? இவங்க பாட்டுக்கு ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தாலும் நமக்கு தேவையானது எது? இங்கே பாருங்கள், யாராக இருந்தாலும் ஆதாரத்தோடு வந்து காட்டுங்க, நான் நம்புகிறேன், இல்லைன்னா நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் இங்கே பழனிவேலை பற்றி இங்கே ஆரம்பிக்கிறாங்க நம்ம தங்கமயில். பழனிவேலு அவங்க எது சொன்னாலும் அவரை வந்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பாருன்னு நான் சொல்கிறேன். அவர் நல்லவர் வல்லவர்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் கடையை விட்டு அவர் போன காரணமேனு அப்படின்னு சொன்னதும் பாண்டியன் இருந்துக்கிட்டு, இப்போ உங்கள் 2 பேத்துக்குள்ளேயும் என்ன பிரச்சனைன்னு தான் கேட்டேன். அதை விட்டுட்டு பழனிவேலை பற்றி உன்னை இப்போ இழுக்க சொன்னா? இங்கே பாரு மயிலு, என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியும். நீ சொல்கிறது அத்தனையும் பொய்ன்னு எனக்கு தெரியும். ஆனால் என் புள்ள சொல்கிறது மட்டும் உண்மையாக இருந்துச்சுன்னு வச்சுக்க, அந்த அடுத்த நிமிஷம் என் புள்ள உன்னோட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டா கண்டிப்பாக உன்னை இந்த வீட்டை விட்டே வெளியே அனுப்பிடுவேன். எங்களை ஏமாற்றணும்னு நினைக்கிற யாருமே எங்கள் வீட்டில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு பாண்டியன் ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூல்ஸை போட்டுடுறாரு.